நேத்து ஈவினிங் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தோம். அப்படியே எங்க சித்தியும் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கல்யாணம் என்னமோ திங்கட்கிழமை தான். நாங்க வந்து சரி இன்னைக்கே போயிட்டு வந்துரலாம். திங்கட்கிழமை எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபேமிலியா அப்படியே போயிட்டு ஐரணிபுரத்துல இருக்க எங்க வேலையும் பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஆனா போனது கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டோம். ஏன்னா போன திருப்பு போகும்போது ரொம்ப இருட்டு டைமு. ஆனா எங்க சித்தி வந்து ஒரு சக்கை கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னவோ தெரியல டிராவல் டைம் வந்து சாப்பிடறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனா இதே வீட்ல பறிச்சு வச்சிருந்தா யாரும் ஒண்ணும் சாப்பிட மாட்டா. அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து வேலையிலேருந்து தேங்காய்லாம் எடுத்துட்டு ஆனா போன திருப்பு வந்து பூசணிக்காய்லாம் இருந்துச்சு. அந்த இருட்டு டைம்னாலுமே பறிச்சுட்டு வந்தோம் வீட்டுக்கு. இந்த திருப்பு வந்து இந்த சுண்டக்காய் தான் திரும்புற இடம் எல்லாம் சுண்டக்காவும், வாழை மரம், பப்பாளி மரம் இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காவும் பறிச்சுட்டு, சுண்டக்காய் வந்து நல்லா இடிச்சு அப்படியே தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும்னு மாமி சொன்னாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து பறிச்சுட்டு இருந்தோம். நான் ஒரு பக்கம், சித்தி ஒரு பக்கம் பறிச்சுட்டு இருந்தோம். அப்படியே பப்பாளி சரி பழம் எதா கிடக்குன்னு பார்த்தா பப்பாளிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனா நாங்க இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப இருட்டாயிட்டு. அங்க போய் சேர்றதுக்கு வந்து ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிட்டு.